இப்போ கேரட் பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், கேரட் நறுக்கி வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு போட்டிருக்கோம். ஒரே ஒரு காஞ்ச மிளகாயும் கொஞ்சோண்டு வெங்காயமும் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சதையும் போட்டிருக்கேன். இது லேசாக வதங்கட்டும். இதில் ரெண்டு கருவேப்பிலை போடணும். இப்போ கேரட்டை போட்டுக்கலாம். எல்லா கேரட்டையும் போட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி போதும். கேரட்டு சீக்கிரமே வெந்துடும். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி போதும். ஒரு 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் தான் இருக்குது மிளகாத்தூள். கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு உப்பு கொஞ்சோண்டு போட்டு இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நல்லா வேகட்டும். இப்போ கலர்ஃபுல்லாக கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா இந்த எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்துட்டு வருங்க. இந்த மாதிரி வந்தோடனே கொஞ்சம் பச்சை வெங்காயம், சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் பச்சையாக அதில் போட்டால் சூப்பராக இருக்கும். நறுக்குனது அதையும் போட்டு இப்போ கிளறிடும். அவ்வளோதான். இப்போ சூப்பரான கேரட் பொரியல் சிம்பிளாக ஈஸியாக சுவையாக இருக்கும். கேரட்டு விட்டமின் ஏ உள்ளது, ரொம்ப நல்லது உடம்புக்கு. எல்லோரும் இது மாதிரி ஈஸியாக சுவையாக செஞ்சு சாப்பிடுங்க.